திருநெல்வேலி மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் உள்ளூர் மக்கள் கட்டணமின்றி சென்று வரவும் வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் விமலேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்று அகஸ்தியர் அருவி. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அகஸ்தியர் அருவியானது அமைந்துள்ளது. இந்த அகஸ்தியர் அருவிக்கு சேர்வலாறு காரையாறு பிரதான அணைகளிலிருந்து நீர்வரத்து வருவதாலும் மலைப்பிடிப்பு பகுதியிலிருந்து மழைநீர் வருவதாலும் இந்த அகஸ்தியர் அருவியிலிருந்து எப்போதும் வற்றாத ஜீவநதி போல எப்போதுமே இங்கு நீர்வரத்து என்பது இருக்கும். சுற்றுலா பயணிகள் அவ்வப்போது வந்து செல்கிறார்கள். கடந்த 2018ஆம் ஆண்டு உள்ளூர் வாசிகளுக்கு, அதாவது அகஸ்தியர் அருவிக்கு செல்லக்கூடிய உள்ளூர் வாசிகள் வாகனங்களுக்கும் அந்த உள்ளூர் வாசிகளுக்கு கட்டணமானது வசூலிப்பது தொடர்பாக ஒரு அரசாணையானது வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையை கண்டித்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இசைக்கு சுப்பையா மற்றும் அனைத்து சமுதாய பேரவை மக்கள் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் உள்ளூர் வாசிகளுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று அந்த தீர்ப்பானது வெளியாகி உள்ளது. கடந்த 3 நாட்களாக சேர்வலாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு அதிகமானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த தடையானது விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளூர் வாசிகள் கட்டணமின்றி அகஸ்தியர் அருவிக்கு செல்வதற்கு வனத்துறையானது அனுமதித்துள்ளது. பாபநாசம் சோதனை சாவடியிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் விமலேஷ்.